சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ எப்பவும் போல வீட்லயே இரு. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுறேன். சாப்பிட்டுட்டு உடம்ப பாத்துக்கையா. ஐயோ பாட்டி, என்ன பாருங்க. ஏதாவது குறை தெரியுதா என்ன? ஒரு சின்ன காயம், அவ்வளவுதான். சின்னதோ பெருசோ, என் புள்ள உடம்புல இருந்து குண்டுமணி அளவுக்கு ரத்தம் வந்தாலும் என்னால தாங்க முடியாது. மா, நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? அந்த நர்மதா கிட்ட நான் பேசிட்டேன். அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. கண்டிப்பா சாட்சி சொல்வான். அவளை வச்சு ஒரு ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்தி அந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிப்பேன். அவளை வச்சு அந்த கலிவர்தனோட மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள போடுவேன். ஏய், எதுக்கு? வேணாம், அதெல்லாம் எதுவும் வேணாம். என்னமா சொல்றீங்க? அப்ப அவனை அப்படியே விட்டுற சொல்றீங்களா? அப்படியே விட்டுடுறது. யாருக்கிட்ட என்ன பேசுற? அவன் என் புள்ள மேல கை வச்சிருக்கான். அப்படியெல்லாம் லேஸ்ல நான் அவனை விட்டுற மாட்டேன். நீ சொல்ற மாதிரி நியாயமா கேஸ் நடத்தி வாதாடி தண்டனை வாங்கி கொடுக்கறதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது ராகினி. அவன் எந்த வழியில போறானோ அதே வழியில தான் நாமளும் போகணும். நேர்மையா வாதாடுறவங்க கிட்ட நாமளும் அதே வழியில போலாம். ஆனா இந்த கலிவர்தன் அப்படி இல்லையே. என் புள்ளைக்கு நடந்தது அவன் புள்ளைக்கு நடக்கணும். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ரங்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ ஏதாவது ஏடா கூடமா ஆத்திரத்துல பண்ணிட்டு ஜெயிலுக்கு போலான்னு பாக்குறியா? செத்து கூட போவேன். என் புள்ளைக்காக நான் செத்து கூட போவேன்பா. நீ சும்மா இருடா. அவன் கை வச்சது என் புள்ள மேல. பாத்து சும்மா இருக்க சொல்றியா? வேண்டாண்டி, வேண்டாம். இந்த கோபம் வேண்டாம். எனக்கு பயமா இருக்கு. நீ பாட்டுக்கு ஆத்திரப்பட்டு ஏதாவது செஞ்சுட்டேன்னா நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடும். என் குடும்பத்துக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அது நல்லா இருக்கணும்னு தான் நான் இதை பண்ண போறேன். அந்த கலிவர்தன் குடும்பத்தை நான் வேரோட அழிக்க போறேன். மா, என்னம்மா பேசுறீங்க? உங்களுக்கு எதுக்கு இப்படி இவ்ளோ கோவம்? கதிரு, அவன் உன்னை அடிச்சிருக்கான்டா. என் புள்ள மேல கை வச்சிருக்கான். அவன் உன்னை கொல்ல வந்திருக்கான் கதிரு. அவனை எப்படி சும்மா விட முடியும்? மா, இப்ப நான் உங்க கண்ணு முன்னாடி உசுரோட தானே உட்கார்ந்திருக்கேன். அதுக்காக நான் அவனை சும்மா விட்டுற முடியுமா? மா, இப்ப நமக்கு எது முக்கியம்? அக்காக்கும் 2 தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். தேவையில்லாம இவங்க கூட சண்டை போட்டு என்னத்தை சாதிக்க போறோம் சொல்லுங்க? கதிரு, மா, நம்ம வாழ்ந்து காட்டுறதாமா நம்ம அவனுக்கு கொடுக்கிற பெரிய தண்டனை. கதிரு, எல்லா விஷயத்திலயும் நீ என்ன மாதிரியே இருக்க. என்ன இந்த கோவப்படுற விஷயத்துலதான் உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லப்பா. நீ ரொம்ப பக்குவமா இருக்கப்பா. அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டிப்பா நீ ஜெயிப்ப, ஜெயிச்சு காட்டுவ. எதுக்கும் கவலைப்படாதீங்கண்ணே. எங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிலாம் கேர்லெஸ்ஸா இருக்க முடியாதுடா. அந்த பொண்ணு உன்னை பாத்துருக்கா, முகத்துல வெட்டுக்காயம் இருக்குன்னு தெளிவா அடையாளம் சொல்றாளாம். வேணும்னா அவ கதையை முடிச்சிட்டுமா? டேய், அந்த மாதிரி ஏதோ அவசரப்பட்டு பண்ணிட்டு இருக்காதடா. இல்லண்ணே, இதுக்கு நீங்க தனியாலாம் பேமெண்ட் தர வேணாம். டேய், பேமெண்ட்டுக்காகலாம் சொல்லடா. அந்த பொண்ணு மேல என் பையன் ஆசைப்பட்டிருக்கான். என் பொண்டாட்டி அவதான் என் வீட்டு மருமகள்னு சொல்லிட்டு வேற தெரியுறா. ஐயோ, அப்ப அந்த பொண்ணு எங்களை காட்டி கொடுத்துருச்சுன்னா? அதெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாதடா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்க, நானே அவளை முடிச்சு விட்டுருவேன். எப்படியோன்னு பிரச்சனை இல்லாம பாத்துக்குங்க. அது உங்க கையில தான் இருக்கு. அதுக்குதான் உங்களை வேற ஸ்டேட்டுக்கு போங்கடான்னு சொன்னேன். நான் தான் அப்பவே சொன்னேன்லண்ணே, ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும். அதுக்கு சான்ஸே இல்லண்ணே. சரி சரி, நீ எங்கேயோ இருந்து தொலை. ஆனா அந்த பொண்ணோட கண்ணில் மட்டும் மாட்டிடாத. இந்தா புடி. சரிங்கண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் வாங்கடா.
ஐயோ ஏண்டி யாரோ கல்லால அடிக்கிறானுங்கடி. இல்லையா பாட்டில் பாட்டிலா? ஐயோ. ஐயோ ஆண்டி அங்கிள் யாரு? தெரியலையேம்மா. யார்ப்பா நீங்க? ஏன்பா இப்படி பண்றீங்க? விடுப்பா. யார் நீங்களா? ஒரு வயசானவருப்பா தாங்க பார். மாட்டாரு. உனக்கு இந்த ராத்திரி வரைக்கும் தான் டைம். விடியறதுக்குள்ள இந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது. இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல சாட்சி சொன்னா உங்க 2 பேரு கைய காலை வெட்டிடுவேன். அத மீறி ஏதாவது திமிரு காட்டுனீங்க, வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாளே உங்க பொண்ணு, அவ பொணமாதான் வீட்டுக்கு வருவா. ஐயோ என்ன சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல்ல? நல்லா புரிஞ்சுதுங்க. நீங்க யாரு என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்ற வார்த்தையை நம்புங்க. விடியறதுக்குள்ள இந்த பொண்ணு எங்க வீட்ல இருக்க மாட்டா. போதுமா? இந்த பொண்ணை அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்க சொல்றத சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க தான் முடிவு பண்ணணும். டேய் போடா. ஆண்டி 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 என்ன பண்றீங்க? நடந்ததெல்லாம் பார்த்தல. இதுக்கு மேல நீங்க இருக்கணுமா? ஐயோ ஆண்டி அவங்கெல்லாம் ரவுடி பசங்க. போலீஸ் அவனுங்களெல்லாம் பாத்துப்பாங்க. என்னத்த பாப்பாங்க? வேடிக்கை தான் பாப்பாங்க. இல்ல ஆண்டி நான் சொல்றது ஒரு வாட்டி கேளுங்க ஆண்டி. அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வேணும்னா உன் கால்ல கூட விழறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு. பரிமளா, இப்படி நட்ட நடு ராத்திரில கிளம்ப சொன்னா அந்த பொண்ணு எங்க தான் போவா? ஓ, இந்த பொண்ணை பார்த்தா உங்களுக்கு பாவமா இருக்கா? நம்ம பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, அப்படிதானே? ஏய், என்ன பேசுற நீ? இங்க பாரியா, நடு ராத்திரியில இந்த பொண்ணு எங்கேயும் போக வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரெடியா இருக்கட்டும். காலையில பஸ்ஸா இந்த பொண்ணை கிளப்பி விட்டுரு. எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. நீ பாத்துக்கிட்ட வரைக்கும் போதும். தயவு செஞ்சு பொட்டி எடுத்துட்டு கிளம்பிடு. இரு பரிமளா, ஒரே ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டு முடிவு பண்ணிக்கலாம். வா, அட வா. உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு எனக்கு சரியான தண்டனை தான்.